வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இவங்களோட பீரியட் 1874 டு 1968. இவங்க ஒரு அமெரிக்கன் பொயட். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரூரல் லைஃப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்குமா. He was born on 26th March 1874. இவங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு 40 இயர்ஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆஸ் அன் அன்னோன் என்டைட்டி, அதாவது ஒரு தெரியாத நிறுவனம் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு இவங்களை பற்றி ரொம்ப தெரியாது ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ். அதுக்கப்புறமா இவங்க 4 புலிட்சர் ப்ரைஸஸ் ஃபார் பொயட்ரி, அதாவது 4 புலிட்சர் ப்ரைஸஸ் பொயட்ரிக்காக வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஃபார் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி இனாக்ரேஷன். ஸோ பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியோட இனாக்ரேஷனில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரோஸ்ட் ஒரு பொயட்டிக் ஃபோர்ஸ், அதாவது ஒரு கவிதை ஆற்றல் படைத்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் த அன்அஃபிஷியல் பொயட் லாரியட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு கவிஞனாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட சில ஃபேமஸ் ஒர்க்ஸ் எதெல்லாம்னா த ரோட் நாட் டேக்கன், பெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எக்ஸெட்ரா. சரி, நம்ம இப்போ இவங்க எழுதின போயத்துக்குள்ளே போகலாமா? இந்த போயம் ரொம்ப ஈஸியான போயம். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இந்த பொயட் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதாவது வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஹார்ஸில் போகிறாங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ, ஹீ வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வுட்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்ப ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இந்த வுட்டு, அதாவது இந்த ஃபாரஸ்ட், இந்த காடு யாருக்கு சொந்தமானதாக இருக்கும்? ஒருவேளை எனக்கு தெரியும், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான பர்சனோட ஹவுஸ் எங்கே இருக்கும்னா வில்லேஜில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவர் என்னை பார்க்க முடியாது, நான் இங்கே நிற்கிறத. அவருக்கு சொந்தமான அந்த வுட்ஸ் ஃபாரஸ்ட்டில் நான் நின்றுட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குது? ஃபில்லப் வித் ஸ்னோ, பனியால் மூடி போய் நிரம்பி போய் இருக்குதாம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவயர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஸோ இந்த பொயட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரோட ஹார்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணோம். குவயர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், ஒரு விசித்திரமாக ஃபீல் பண்ணோம். எதுக்கு நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க? இங்கே எந்த ஃபார்ம் ஹவுஸுமே இல்லையே பக்கத்தில், அப்புறம் எதுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்கன்னு யோசிக்குமா அந்த ஹார்ஸ். பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அவங்க ஸ்டாப் ஆகி நிற்கிறது என்ன பிளேஸ்? ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரு ஃப்ரோசன் லேக், ஃப்ரோசன்னா அப்படி உறைஞ்சு போய் இருக்கிற ஒரு ஏரிக்கும் ஒரு காடுக்கும் இடையில ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்கஸ்ட் ஈவினிங், அதாவது ஈவினிங் டைமில் தான் அங்கே நிற்கிறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த பிளேஸ். He gives his harness bells a shake to ask if there is something mistake. ஸோ இந்த பொயட் அந்த வுட்ஸுக்குள்ளே ஸ்டாப் ஆகி நிறுத்தினோன்னே இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது? அதோட பெல், கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஹார்னஸ்னால் அந்த ஸ்ட்ராப்ஸ், அந்த ரோப்பில் கட்டியிருக்கிற பெல்லை அப்படி ஷேக் பண்ணுது. எதுக்காகனா அந்த பொயட்டுக்கிட்ட கேட்குறதுக்கு, நம்ம தப்பாக இதில் நிற்கிறோமா, மிஸ்டேக்காக இதில் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ மற்ற சவுண்டு வேறு என்னது கேட்குதுன்னா த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட், அதாவது அந்த விண்டுனா அந்த காற்று அப்படியே மூவ் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி ஷிஃப்ட் ஆகி போகுது. அந்த காற்றோட சவுண்டும் டவுனி ஃப்ளேக்குன்னா அங்கே பனித்துளி விழுது, அந்த சத்தமும் கேட்குது. டவுனின்னா சாஃப்டான அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் விழுது, அதாவது பனித்துளிகள் விழுது, அந்த சவுண்டும் அங்கே கேட்குது. த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அந்த வுட்ஸ், அதாவது அந்த காடு எப்படி இருக்குதான் பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லி, அழகாக இருக்குதான். டார்க்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, அண்ட் டீப்னா ரொம்ப லாங்காக நீளமாகவும் இருக்குது. ஆனால் இந்த பொயட்டுக்கு அந்த அழகை ரசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்குது. இங்கே ப்ராமிசஸ் அப்படிங்கிறது அவருக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய டியூட்டிஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அதை அவர் முடிக்க வேண்டியிருக்கு பிஃபோர் ஹீ ஸ்லீப்ஸ். இன்னும் நிறைய மைல்கள் அவர் ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்குது. பிஃபோர் ஐ ஸ்லீப், அதாவது அவர் இருட்டுறதுக்குள்ளே, டார்க் ஆகிறதுக்குள்ளே நிறைய மைல்களை கடக்க வேண்டியிருக்கிறதுனால அவர் போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொயட் சொல்கிறாங்க.
இந்த போயத்தில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வுட்டோட அழகை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ராபர்ட் ஃப்ரோஸ்ட். உங்களுக்கு இந்த போயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.